அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தகர வித்யா. தகரம் அப்படின்னா ஆகாசம், ஸ்பேஸ் அப்படின்னு பொருள். ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த வெளி அப்படிங்கிற ஒரு விஷயமே, அந்த தகரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இத்தனையும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் எனக்கு எல்லாம் தெரிகிறது. இல்லன்னா எனக்கு பேனான்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? பென்சில்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியுமா? அவ்வளவு விஷயங்களும் நீங்க உள்வாங்கி, உங்களுக்கு இந்த உலகம்னா என்ன தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் உள்ள வாங்குனா, அந்த உலகம்ங்கிற விஷயம் யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அறிவுல தான் இருக்கு. அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாண நிலைக்கு வந்திருக்கின்ற மனிதன் மட்டும் தான், தன்னை யார் என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்துக் கொள்ள முடியும். மற்ற எந்த ஜீவராசிகளும் அவ்வாறு விழித்துக் கொள்ள முடியாது. அப்ப அப்படி பார்த்து நான் இப்போ என்னுடைய விவேகத்தை பயன்படுத்தி நான் விழித்துக் கொண்டேன்னு வச்சுக்கங்களேன். என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த 4 சுவர்களில் இருந்து நான் வெளிவர முடியும். என்னை அடைத்துக் கொண்ட அந்த அடைப்பில் இருந்து நான் விடுதலையாக முடியும். அப்ப அந்த விடுதலை எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய அறிவை நாம் விருத்தி பண்ணிக் கொள்வதனால, பெருக்கிக் கொள்வதனால் கிடைக்கும். அப்ப அங்க தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த மாரி பாடத்திட்டங்கள குடுத்து மனதுக்கு லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா மனசு வந்து புற விஷயங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு இப்படி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ண சுகங்களினுடைய அபிமானத்துல தன்னை இவ்வாறு பாவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை, ஒரு சிறை வாழ்க்கை என்று சொல்லி, அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அந்த மூலத்துக்கு திரும்புறதுக்கு உங்களுக்கு வழி தெரியணும் என்று சொல்லுது. அதுக்கு பேரு தான் இங்க தகர வித்யா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நமக்குள்ளே ஒரு ஹிருதயத்திலே சின்ன ஆகாசம் உள்ளது. அதற்கு பெயர்தான் தகரம். அந்த தகரம் என்ற இடத்திலே பரமன் குடிகொண்டிருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான். அதுதான் வெளி என்று சொல்லுது. அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? அளவற்ற பிரபஞ்சமாக இருக்கிறான். எல்லையற்ற பிரபஞ்சமாக இருக்கிறான். எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அவன் விரிந்து கொண்டே இருக்கிறான். ஏன் விரிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா, இப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேனா, ஒரு பென்சில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்தேன். அப்ப நீங்க இன்றைக்கு பேனா, பென்சில்ங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதோடு போதுங்க. இதுக்கு மேல என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு குடுத்தாலும் உங்களால ஏத்துக்க முடியும். இப்ப நான் பேனா, பென்சில் மட்டும் இல்ல. இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுக்க, குடுக்க உங்களால உள்வாங்கிட்டே இருக்க முடியும். அப்போ அவ்வளவும் உங்களால உள்வாங்க முடியும்னா, அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான அறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க உள்வாங்க முடியும். அப்ப இங்க அதுக்கு ஒரு எல்லை இருக்கா? ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னா, இல்லவே இல்ல. அது எல்லையற்றதா இருக்கு. அப்ப எவ்வளவு விஷயங்கள குடுத்தாலும் அது உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு தான் இங்க இறை அறிவு, பரமாத்மா, பரபிரம்மம், ஆகாசம் என்று சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அதனால அது விரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சயின்ஸ் அத வந்து விரிந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னாலும், அதனுடைய விரிவை அவர்கள் சொல்கின்ற வழிமுறையில பார்க்கும்போது அவங்க தப்பா சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்பேஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன வந்து அந்த வெளிங்கிற கண்ணோட்டத்துல எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க அளவுகோல வச்சு பார்க்குறாங்க. ஒரு இன்ச் டேப் எடுத்துட்டு வந்து, பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து அளந்தா 1 மீட்டர் அப்படின்னு சொல்ற மாரி, வெளிய வந்து எனக்கு இந்த இடத்துல தொடங்குது, இந்த இடத்துல முடியுதுன்னு அளக்க முடியல. அதனால எனக்கு இது தெரியலன்னு சொல்ட்டா, அது ஒரு பதிலா இருக்க முடியாது. அளக்க முடியலன்னா, அது எப்படி ஒரு பதிலா இருக்க முடியும்? அப்ப அளக்க முடியலங்கிறது உண்மையான பதில் என்ன அப்படின்னா, இங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்குவதற்கு ஒரு எல்லையே இல்ல. அது போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணா உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி அது உள்ள போய்க்கிட்டே இருக்கும். அப்படிதான் இங்க வந்து நம்முடைய மனசு இருக்கு. ஏன்னா, மனம் யாருடையது? அறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட இறைவனின் மகிமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட உள்ள போடக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும்? அது என்ன மாரி விஷயங்கள நீங்க உள்ள போட்டா அது பெருக்கம் அங்க உண்டாகும் அப்படிங்கிறத எங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிறது தான் இப்ப தகர வித்யா. அப்ப இங்க இதயம், ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்முடைய தலையில இருக்கக்கூடிய அந்த பீனியல் சுரப்பிய குறிப்பிடுது. அந்த பீனியல் சுரப்பிங்கிற ஒரு இடத்துல ஒரு வெளி இருக்கு. வெளின்னா அங்க ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்ல அந்த ஆகாசம் இருக்கிறதுனால, அந்த ஆகாசம் தான் இந்த உடம்பையே வழி நடத்துது. அப்ப அந்த ஆகாசத்துக்கு பேர வந்து நீங்க ஆன்மா, உயிர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஆகாசம் அப்படின்னு சொன்னா புரியாது. ஆகாசம்னா நீங்க என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க? அது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குமா? அல்லது கண்லயே பார்க்க முடியல. அது எப்படிங்க நான் உணர்றது? அப்படிங்கிற சந்தேகம் நெறைய பேருக்கு வருது. ஆனா, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா, அது சூக்குமமான இருக்கிறது தான் ஆகாசம். இப்ப ஆகாசம் அப்படிங்கிறத வந்து எங்க பார்க்கலாம்? இப்ப நீங்க நானும் உட்கார்ந்து எதிர் எதிர்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு உண்டான இடையில இருக்கிற வெளிக்கு பேரு இடைவெளின்னு சொல்றோம். அப்ப அந்த இடைவெளி நீங்கள் நானும் உட்கார்ந்து பேசுறது 1 மீட்டர் தூரமா இருக்கலாம், 2 மீட்டர் தூரமா இருக்கலாம், அல்லது 200, 2000, 2 கோடி மீட்டரா கூட இருக்கலாம். ஆனா இடையில இருக்கிற அந்த வெளிக்கு பேரு இடைவெளி.
அப்ப அந்த இடைவெளிய நீங்க உட்கார்ந்து இருக்கிற தூரத்தை வச்சுதான் அளவீடு பண்ண முடியுமே தவிர வேற எங்கேயாவது அளந்து பார்க்க முடியுமானா அளக்கவே முடியாது. அது இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால, அப்படி எல்லையற்றதா இருக்கிறதுனால, அந்த வெளிக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. அதனால தான் அது இறைவன் சொல்றோம். அதை பரமாத்மான்னு சொல்றோம். பரம்பொருள் என்று சொல்கிறோம். அது பேரறிவு என்று சொல்கிறோம். தூய அறிவு என்று சொல்கிறோம். ஏன் அத தூய அறிவுன்னு சொல்றோம்னா, அதுல எதுவுமே ஒட்டவே முடியாது. அந்த ஆகாசத்துக்குள்ள போய் எந்த ஒரு விசை சுகங்களும் ஒட்டவே முடியாது. அப்படிதான் அது இருக்கு. அப்ப இங்க அந்த ஹிருதயம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம மார்பு பகுதியில இருக்கிற ஹிருதயமா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஹிருதயமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு ஆகாசம். அதுக்கு பேரு தகரம். தகரம் என்றால் நம்முடைய தலையில் இருக்கின்ற சிறிய ஆகாசம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வருகின்ற ஆகாசம். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்ப சிறிய ஆகாசம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தலைக்குள்ள. அப்ப இது மாரி பெரிய ஆகாசம் ஒண்ணு இருக்குதுங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரே ஆகாசம் தான் இருக்குங்க. ஆனா, அத நீங்க ஒரு பானைக்குள்ள அடக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தோணுது? பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் வந்து கட ஆகாசம் என்றும், பானைக்கு வெளிய இருக்கிற ஆகாசம் வந்து மகா ஆகாசம் என்றும், நீங்க பிரிச்சு பார்க்கிறது எதனால? அந்த பானை அப்படிங்கிற ஒரு ஓடு உருவாக்கிட்டதுனால, நீங்க பிரிச்சு பார்த்து, இங்க வெளிய ஒரு ஆகாசம் இருக்குங்க, பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குங்கன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது? அந்த பானைங்கிற ஓடு உருவாக்கிட்டதுனால பிரிவினைகள் வந்தது. எப்படி பிரிவினைகள் வந்தது? வெளிய இருக்கிற ஆகாசம் மகா ஆகாசம், பானைக்குள்ள இருக்கிறது கட ஆகாசம் அப்படின்னு பிரிவினை வந்தது. ஆனா, இந்த பிரிவினையை எப்படி உண்டாக்குறதுக்கு ஒரு ஓடு வந்ததுனால, பானைங்கிற ஓடு வந்ததுனால, அது மாரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். ஆனா, அந்த இறைவன்கிறவன் வந்து ஏதோ எனக்குள்ள இருக்கிறான், வெளிய இருக்கிறான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது, இந்த உடல் என்ற ஒரு ஓடு வந்ததுனால. நம்ம கிட்ட இருக்கிற இந்த பாடி வந்ததுனால, இந்த பாடிய வந்து சித்தர்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க? உடம்புன்னு பார்க்குறாங்க. இது வந்து சித்தர் பாடலே ஒண்ணு இருக்கு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4 மாசமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அப்ப இங்க நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு மிகப்பெரிய நந்தவனம் இருக்குப்பா. அந்த நந்தவனத்துல ஒரு ஆண்டி இருந்தான். அந்த ஆண்டி எப்படி இருக்கிறான்? உலகத்த உண்மைன்னு பார்க்குறான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் வந்து 4 மாசமாய் குயவனை வேண்டி, 4, 6 மாசம் அப்படின்னா 10 மாசமா குயவன் கிட்ட சொல்லி உடம்ப உருவாக்குறான். குயவன் என்ன பண்ணுவான்? ஒரு பானைய தானே உருவாக்குவான். குயவனுடைய வேலை என்ன? பானைய உருவாக்குற வேலை. அப்ப 4, 6 மாசமா நம்ம குயவன் கிட்ட சொல்லி ஒரு பானைய உருவாக்குனேன். அந்த குயவன் யாரு? நம்முடைய அம்மா தான். அம்மா கிட்ட சொல்லி நான் இந்த உடம்ப உருவாக்கிட்டேன். அப்ப 4, 6 மாசமா நான் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஒரு உடம்ப கொண்டு வந்துட்டேன். அப்படி ஒரு உடம்புக்கு பேரு பானை. அப்ப இந்த பானைய கொண்டு வந்த பிறகு, இந்த பானையில நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு சித்தர் பாடல் இருக்கு. அப்ப இந்த உடம்ப வந்து உண்மை நிலைய தெரிந்து கொள்ளாம, உலக விவகாரங்கள்ல சிக்கி சிக்கி கண்டதெல்லாம் போய் புடிச்சு புடிச்சு வீணா போயிட்டான். அப்ப கடைசியில அவன் அந்த உடம்ப விட்டுட்டு போயிட்டான். அந்த பானைய உடைச்சிட்டு போயிட்டான். ஆனா, அந்த கொண்டு வந்த பானையினால் ஏதாவது பலன் இருந்ததா? ஒரு பலனும் இல்ல. அப்ப அந்த மாரி தான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பூமிக்குள்ள வர்றவங்கலாம் வந்து ஒவ்வொரு உடம்பு எடுத்து எடுத்து வராங்க. வந்து அத கண்டபடி உபயோகப்படுத்திட்டு அந்த உடம்ப அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா யார் ஒருவன் இந்த பானைய, இந்த உடம்ப பிரயோஜனமா பயன்படுத்துறானோ, அவன் மட்டும் மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன் பிறக்க மாட்டான்? அது ஈஸ்வர சித்தத்துல இருக்கிற எண்ணங்கள வந்து மீண்டும் ஆக்டிவேட் பண்வதற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எங்க வேலை முடிஞ்சுது. அருமையா நடிச்சு முடிச்சாச்சு. ரீஷாட் எடுக்க வேண்டியதில்ல. திருப்பி திருப்பி ரீஷாட் ஏன் எடுக்கணும்? நீ சரியா நடிக்கலன்னா ரீஷாட் பண்ணுப்பான்னு சொல்லலாம். இப்போ ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காரு. கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு ஷாட் பண்றாங்க. அவன் வந்து ஆக்ஷன் சொல்றான். ஒரு சீன் அங்க ஓடுது. அவங்க நல்லா தத்ரூபமா ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா, டைரக்டர் வந்து சூப்பருங்க. சீன் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அந்த ரோல முடிச்சு குடுத்துருவான். ஓகே நல்லா நடிச்சு முடிச்சுட்டீங்க. இந்த ரோல் ஓவர் அப்படின்றுவான். அதுவே நீங்க சரியா நடிக்கலன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவான்? ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்றுவான். திருப்பி ஆக்ட் பண்ணுங்கம்பான். அப்ப 2, 3 டைம் ஆக்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப இது மாரி தான் நம்ம வாழ்க்கை. இப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு தடவ வந்தத ஒழுங்கா புரிஞ்சுகிட்டு, நீங்க அழகா இந்த உங்க குடுத்த கேரக்டர் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா, திருப்பி உங்களுக்கு ரோல் தேவைப்படாது. அப்போ இன்னொரு தடவ உங்களுக்கு பிறப்பு தேவைப்படாது. ஆனா நீங்க குடுக்கப்பட்ட ரோல சரியா பண்ணாம மாத்தி மாத்தி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்களா உங்க போக்குல டைரக்டர் சொல்றத கேட்காம, உங்க போக்குல நீங்க செஞ்சீங்கன்னா, அது டைரக்டருக்கு பிடிக்காம போறதுனால மீண்டும் மீண்டும் ரீஷாட் குடுக்க வேண்டியதா வந்துரும். அப்ப அந்த ரீஷாட் தான் நமக்கு மீண்டும் பிறப்புக்கு காரணமா அமையுது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப அதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இறைவன் தன்னை வெளிப்படுத்தி பார்க்கின்ற வைபவமாக இருக்கின்ற, மகிமையாக இருக்கின்ற மனசுல, அவன் எப்பொழுது தன்னையே தான் அனுபவமாக்கி பார்க்கிறானோ, அப்ப அவனுக்கு அந்த உபாதி வேண்டியதில்ல. அப்படி அனுபவம் ஆகாத உடல்ல மீண்டும் தன்னை பார்ப்பதற்காக அதை உண்டாக்கி கொண்டே இருப்பான்.
அப்ப அப்படிதான் இங்க உடல்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கின்றனங்கிறது இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க தகர வித்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. தகர வித்யான்னா என்னன்னா, மனிதன் தன் மூலமாக தன்னையே தான் உணருகின்ற ஒரு மிகப்பெரிய உபாதியாக இந்த உடலை கொண்டு வந்திருக்கிறான். அது ஒரு அருமையான உடல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உடலுக்குள்ளே பரம்பொருள் இருக்கிறது. அந்த பரம்பொருள் தன்னையே தான் உணர்கின்ற நிலையில அது மனிதனாக இருக்காது. அது மகத்தான பரம்பொருளாக இருக்கிறது என்று புரிய வரும். ஏன்னா மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் கடவுளாகலாம் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில சொல்லப்படுது அப்படின்னா, மனித உடம்புக்குள்ள இறைவன் தன்னையே தான் அனுபவமாக்குகின்ற ஒரு மிக உயரிய வைபவம், ஒரு மிகப்பெரிய மகிமை நடக்கிற இடம். அப்படி இறைவன் தன்னை தான் உணர்கின்ற நிலைக்குள்ள வந்துவிட்டால், அங்க இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்று புரிகிறது தான் தகர வித்யா. ஏன்னா இங்க நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் மனசுங்கிற நிலைக்குள்ள இந்த ராமசாமி தனித்துவப்படுத்திக்கிட்டான். கமலா தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டா. அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறான். நான் கமலா, நான் டாக்டருங்கிறான். நான் ராமசாமி, நான் வக்கீலுங்கிறாரு. ஆனா 2 பேருமே அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்குள்ள உண்டாகிய நான்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உண்மையான நான் அப்படின்னு சொல்றது யார் சொல்ல முடியும்? பரம்பொருள் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். அப்ப இங்க அந்த விஷயம் புரிஞ்சு போச்சுன்னா, இங்க நான் வேறல்ல, பரம்பொருள் வேறல்ல. 2ம் ஒன்று அப்படின்னு புரியும் போது இங்க தனித்துவமான ராமசாமியோ, கமலாவோ தன்னுடைய அபிமானத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இழந்து விடுவாங்க. ஏன்னா இங்க நான் வக்கீலும் கிடையாது, நான் ஒரு உடம்பும் கிடையாது. அது இருந்து இந்த உடல் மூலமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அப்ப அதனுடைய வைபவம் இது அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்து விட்டா, அங்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம் உண்டாகி விடுகிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. யோக தத்துவத்துல இப்போ இதை பற்றி பேசும்போது, இதயத்தின் உள்ளே ஒரு ஆகாசத்தை தியானம் செய்வது மனம் நிவர்த்தி அடைந்து சாந்தியில் நிலைத்திடுகின்ற வழி என்று இங்கு சொல்லப்படுகிறது. நவநாத சித்தர்களும் அதை தான் சொல்றாங்க. அகத்துக்கு உள்ளே ஆனந்த ஒளி அனுபவமாக்கின்ற நிலைக்கு பேர் தான் சிவம் என்று இங்க நவநாத சித்தர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அகத்துக்குள்ளே ஆனந்த ஒளி அனுபவம் தான் இங்க சிவ அனுபவம், சிவானுபவம் அப்படின்னு பேரு. அப்ப அதுக்கு பேர் தான் இங்க தகர வித்யா அப்படின்னு பேரு. தகர வித்யா அப்படின்னா இதய ஆகாசத்தில் உள்ள சிறிய இடமே பரம்பொருளின் இல்லம், அதுவே முழு பிரபஞ்சம். அதனை கண்டுவிட்டால் மனிதன் அமரத்துவம் அடைகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அமரத்துவம் அப்படின்னா பிறக்காத, இறக்காத அப்படி ஒரு நிலை. அதுக்கு பேரு அமரன் அப்படின்னு பேரு. அமரன் அப்படின்னா சாகாதவன் அப்படின்னு பேரு. அமரன் என்றால் தேவர்கள் என்ற பெயர். அப்ப தேவர்கள் தெய்வீகமானவர்கள் அப்படின்னா யாரு? அவன் சாகவே மாட்டான். அவன் பிறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். என்றென்றும் இருக்கின்றவன். அவனுக்கு பேர் தான் அமரன் அப்படின்னு பேரு. மற்றவனுக்கெல்லாம் என்ன பேரு? மரணம் என்று பெயர். அதாவது மரம், அமரம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. மரணம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆப்போசிட் வேர்டு தான் அமரன் அப்படிங்கிற வார்த்தை. அப்ப அமரன் அப்படின்னா அவன் சாகாதவன். மரணம் என்றால் அவன் சாகக்கூடியவன். அப்ப இங்க மரணம், அமரன் அப்படிங்கிற நிலையில இப்ப நாம எந்த நிலையை அடையணும்? அமரத்துவத்தை அடையணும். சாகாத நிலையை அடையணும். அப்ப இந்த சாகாத நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, தலை இருக்குல்ல, தலைக்குள்ள ஒரு வெளி இருக்கு. அது ஒரு சிறிய தாமரை போன்ற ஒரு மாளிகை அப்படின்னு இங்க உபநிஷத் சொல்லும். அந்த தாமரை போன்ற ஒரு சிறிய மாளிகைக்குள்ளே அந்த வெளி இருக்கிறது. அது தன்னையே தான் உணர்வதற்காக உண்டாக்கி கொண்ட ஒரு உபாதி தான் இந்த உடம்பு என்கின்ற ஒரு தெய்வீக நகரம் அப்படின்னு கடோ உபனிஷத் பேசும். கடோ உபனிஷத் இந்த உடம்பு ஒரு நகரம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா இறைவன் குடியிருக்கின்ற ஒரு இருப்பிடம், ஒரு நகரம் என்று இங்க சொல்ல வருது. அப்ப அந்த அடிப்படையில இங்க மனித உடல் ஒரு நகரம். அந்த நகரத்துக்குள்ள ஒரு அழகான மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்கு பேரு இதயம் என்று பெயர், ஹிருதயம் என்று பெயர். அந்த ஹிருதயம் எப்படி இருக்கு? தாமரை வடிவில் இருக்கிறது. தாமரை வடிவில் இருக்கிறதுக்கு பேர் இதயம், ஹிருதயம் அப்படின்னு பெயர். அப்ப அது தாமரை வடிவில் இருந்து கொண்டிருக்கிற அந்த இதயத்தை நீங்க சாதாரணமா வெளியே துடைக்கிற இந்த லேப்டாப் அப்படிங்கிற இதயத்தோட, பௌதிக இதயத்தோட போய் ஒப்பீடு செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம இந்த பூடகமா வரையப்பட்ட பொம்மைகள்லாம் இருக்குல்ல, படங்கள் எல்லாம் ஆர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சிவபெருமான் ஒரு தாமரை பூல உட்கார்ந்திருப்பாங்க, ஒரு மகாலட்சுமி தாமரை பூல உட்கார்ந்திருப்பான், கலைவாணி தாமரை பூல உட்கார்ந்திருப்பான், பிரம்மா தாமரை பூல உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், என்னடா ஆர்டிஸ்ட் வரையறத என்ன இப்படி போய் எல்லாத்தையும் தாமரை பூலியே உட்கார வைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கான். ஒரு சேஞ்சுக்கு வேற ஏதாவது பூல உட்கார்ற மாதிரி வரைஞ்சிருக்கலாம்ல. அல்லது ஒரு சேஞ்சுக்கு ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அல்லது ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வரையலாம்ல. ஏன் எல்லாருமே தாமரை பூ மேலதான் சாமிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வரையறாங்க அப்படின்னா, அதுதான் பூடகமான படம். அதாவது எதுக்காக சொல்ல வருது அந்த படம் அப்படின்னா,
அந்த இதய வெளி அப்படிங்கிற அந்த தாமரை வடிவில் இருக்கின்ற அந்த ஆகாசத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு பரிபாசை, ஒரு பூடகமான பாஷையில அந்த படத்தை நமக்கு போட்டு காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க தாமரை பூ அப்படிங்கிறது நமக்கு மேல பிரம்மரந்திரத்தில, சகஸ்ரஹாரத்தில 1000 இதழ் கொண்ட தாமரை பூ மலருவது போல காட்டி, அதனுடைய மலர்ச்சியில நமக்கு என்ன கிடைக்குது? தெய்வீகத்துவம் கிடைக்குது. பூரணத்துவம் உண்டாகிறது. அப்ப அந்த தாமரை மலருக்குள்ள நான் இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறேன் இவ்வளவு நாள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்படி புரிந்து கொள்ளுகின்ற அந்த வைபவம், அந்த மகிமை தான் இங்க தகர வித்யா அப்படின்னு இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த தகர வித்யாவை பத்தி பேசும்போது இங்க சாஸ்திரம் என்ன சொல்லும்னா, உடம்பிற்குள்ளே தாமரை போன்ற இதயத்திற்குள்ளே வெளி ஒன்று இருக்கிறது என்பது புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாக இருப்பதினால, நாம் தேடத்தக்க பொருள் ஒன்று அந்த வெளிக்குள் இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது இயல்பு. அத்தகைய சந்தேகத்தை போக்குவதற்காக உபனிஷத மந்திரங்கள் அந்த அகவெளியை புறவெளியுடன் ஒப்பிட்டு பேசுகிறது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப தாமரை போன்ற ஆன்மீக இதயம் பற்றி கட உபனிஷத்தில் சில பதிவுகளை பார்த்தோம். அதுக்கு பிரம்மபுரம் என்று பெயரில் பார்த்தோம். பிரம்மபுரம் என்ற பெயரில் நாம் வாழுகின்ற இந்த உடல் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தெய்வம் உரைகின்ற ஊர் என்ற பொருளிலே நாம் அதை பிரம்மபுரம் என்ற பெயரிலே கட உபனிஷத்துல பார்த்தோம். அப்ப இங்க பௌதீகமான இந்த உடலுக்குள்ளே அந்த அழியாத பொருள், இந்த அழியக்கூடிய உடலுக்குள்ளே அந்த அழியாத பொருள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்குது இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன இங்க நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, வெளிய இருக்கிற இந்த ஹார்ட்வேர் அழிந்து போறது தான். இப்ப நான் கம்ப்யூட்டர் ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐசி இருக்கு, மதர் போர்ட் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஆனா, அதுல போட்டிருக்கிற சாஃப்ட்வேர் அந்த கம்ப்யூட்டர இயக்கிட்டு இருக்கு. ஆனா, அந்த இயக்கிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் தன்னுடைய வேலைய அழகா இயக்கத்த கரெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க. அந்த ஐசி உள்ள பர்ன் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க. அந்த ஐசி பர்ன் ஆயிட்டா, சாஃப்ட்வேருக்கு அங்க வேலை இருக்கா? என்ன பெரிய சாஃப்ட்வேர் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. போட்டோஷாப் வச்சிருங்க, அல்லது வேற ஏதாவது டெலிகிராம் ஆப் வச்சிருங்க. என்ன வேணா நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள லோட் பண்ணி வச்சிருங்க. வாட்ஸ்அப் ஆப் வச்சிருங்க. ஆனா, ஐசியே உள்ள புகைஞ்சு போச்சு. அப்ப நீங்க அந்த வாட்ஸ்அப்ப பார்க்க முடியுமா? அல்லது டெலிகிராம பார்க்க முடியுமான்னா, முடியாது. ஏன்னா, அந்த ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிட்டா, சாஃப்ட்வேருக்கு அங்க வேலை கிடையாது. அது மாரி இங்க இறைவன்கிறவன் நமக்குள்ள உயிரா இருக்கிறதுனால, இப்ப இந்த உயிருக்கு எப்ப வேலை கிடையாது தெரியுமா? இந்த உடம்பு டேமேஜ் ஆயிட்டா உயிருக்கு வேலை கிடையாது. அத இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இங்க உயிரா இருக்கிற இறைவன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறான். சாஃப்ட்வேர் மாரி இருந்து இங்க எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறான். இந்த உடம்பு இயக்குறான். அதுல கண்கள் வழியா காட்சிகள காண்கிறான். காதுகள் வழியா இசை சுகங்களை கேட்கிறான். புலன்கள் எல்லாம் ஒவ்வொன்னையும் பயன்படுத்துறான். மூக்கு வழியா நுகர்றான். நாக்கு வழியா ருசிக்கிறான். நாக்கு வழியா பேசுறான். அப்ப இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த வெளிங்கிற விஷயத்துக்குள்ள இறைவன் உயிரா இருக்கிறதுனால. இல்லன்னா இந்த உடம்பு ஒரு பர்னிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அவ்வளவுதான். அத கொண்டு போய் உண்மையாவே பர்ன் பண்ண வேண்டியது தான். இப்பல்லாம் மின்சார எரிக்கிற இடம் வந்திருக்கு இல்லையா? மின் மயானம். அந்த மின் மயானத்துல கொண்டு போய் எரிக்க வேண்டியது தான். மத்தபடி இந்த உடம்புக்கு வேலையே கிடையாது. அப்போ அந்த உயிராய், உணர்வாய் இறைவன் நமக்குள்ள இருந்து இந்த உலகத்த உற்பத்தி பண்றது எப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள ஏகப்பட்ட சாஃப்ட்வேர லோட் பண்ணி, அதுல சூரியன், சந்திரன்கள், அப்புறம் ஏகப்பட்ட ஜீவராசிகள் அப்படின்ட்டு லோட் பண்ணி ஒவ்வொன்னையும் அனுபவமாக்கி பார்க்கிற ஒரு மிக உயரிய வித்தைக்கு பேரு இங்க தகர வித்யா அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த தகர வித்யா இவ்வளவு ஒரு விரிவான விஷயமா இருக்கிறதுனால, இப்ப இத நம்ம ஒரு சாதாரண கண்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியுமா இந்த வெளிய அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தாமிர வடிவலான ஆன்மீக இதயம் என்பதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னா, அது உண்மையிலேயே தூல வடிவத்துல இல்ல. அது ஒரு சூக்கும வடிவிலாக இருக்கிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லி, அந்த சூக்கும வடிவில இருக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நாடிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. பல்வேறு நாடிகளாக நம்ம உடம்புக்குள்ள இருந்து, அது மூலாதாரத்துல இருந்து நம்முடைய சகஸ்ரஹாரம் வரைக்கும் நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய குண்டலினி சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது என்ன? மூலாதாரத்தினுடைய கீழ அடி வயிற்றில இருந்து தொடங்கி, அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி, அப்புறம் அது சகஸ்ரஹாரம் அப்படிங்கிற நிலைக்கு அப்புறம் அந்த இடத்துல அது விரியும் போது தான் நமக்கு 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ மலருகின்றது அப்படின்னு சொல்றோம். அங்க ஒரு பிரம்ம ரந்திரம் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்ம ரந்திரம்ங்கிறது தான் உயிருடைய இருப்பிடம். அந்த பிரம்ம ரந்திரம் தான் இங்க இறைவனுடைய மாளிகை. அதுக்கு பேர் தான் ஹிருதயம் அப்படின்ட்டு பல வகைகள்ல இங்க சாஸ்திரம் அத புரிய வைக்குது. அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த மனித உடல் அப்படிங்கிற ஹார்ட்வேர் வச்சுக்கிட்டு, நீங்க சாஃப்ட்வேர ஆப்பரேட் பண்றீங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர ஆப்பரேட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த புரோகிராமிங் தெரிஞ்சா தானே ஆப்பரேட் பண்ண முடியும். இப்ப நீங்க WhatsAppக்குள்ள போய் ஒரு படத்த அனுப்பணும், ஒரு செய்திய அனுப்பணும்னா, அந்த WhatsApp எப்படி இயக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த ஆப்பரேட் பண்றீங்க. Telegramக்குள்ள போய் ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா,
அதுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஆப்பரேட் பண்ண முடியும். அப்ப இப்ப நீங்க சாஃப்ட்வேரை வந்து கையாள தெரிஞ்சுக்கிற மாதிரி, இப்ப இந்த உடம்ப கையாள தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடம்ப கையாள தெரிஞ்சா தான், நீங்க உடம்புக்குள்ள இருக்கிற இறைவன அனுபவமாக்க முடியும். அப்பதான் இந்த ஹார்ட்வேரும், சாஃப்ட்வேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாரி அவுட்புட் வேணும், அத வெளிக்கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு அவுட்புட்ங்கிறது என்ன? இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு படத்த ஷேர் பண்றேன். ஒரு முருகன் படத்த ஷேர் பண்றேன் WhatsAppல அப்படின்னா, அந்த முருகன் படத்த எப்படி ஷேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஷேர் பண்ணா, அந்த படம் டைரக்ட்டா அவருக்கு போய் சேரும். இல்லன்னா அந்த படம் வந்து ஷேர் ஆகாம எங்கேயாவது நின்னுடும். அப்ப நின்னதுக்கு காரணம் உங்களுக்கு அனுப்ப தெரியல. அப்ப அதனால அது நின்னுடுச்சு. அவருக்கு போய் சேரல. அப்ப இத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா ஷேர் பண்றீங்களோ, அது மாரி இந்த உடம்ப கையாள தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க அந்த இறைவன உங்களுக்குள்ள உணரலாம். அப்ப அந்த இறைவனை உணர்வதற்கு இந்த உடம்புங்கிற கருவி எப்படி பயன்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு சூக்கம சரீரத்திலிருந்து உண்டானதா இருக்கிறதுனால, மனசுங்கிற ஒரு விஷயத்திலிருந்து பௌதீக உடல் பெற்றுக் கொண்டதுனால, இந்த பௌதீக உடலையே நம்ம ஃபர்ஸ்ட் தயார்படுத்தணும். எப்படி தயார்படுத்தணும்? இதுல இருக்கிற அசுத்தங்கள நீக்கணும். கண்ட கழிவுகள வந்து உள்வாங்கிக் கொண்டு, இந்த கழிவுகள் எல்லாம் வந்து உடம்புக்குள்ள வச்சு வச்சு நம்ப நோயாளியா மாறி, நம்ம வந்து மன நிம்மதி அடையணும்னா எப்படி அடைய முடியும்? அடைய முடியாது. ஏன்னா நமக்கு உடம்பு மேலேயே அபிமானம் இருக்கும். மனசு வந்து அமைதி தன்மைக்கு போகாது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு முழங்கால் வலி வந்துடுது, இல்ல தலைவலி வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க உடம்பு மேல பற்று வச்சிருப்பீங்களா? இல்ல நீங்க இறை சிந்தனையில இருப்பீங்களா? உடம்பு மேல தான் பற்று வச்சுட்டு இருப்பீங்க. தலைவலி வந்த உடனே, இந்த தலைவலி தாங்கவே முடியல, மண்டை வலி பயங்கரமா இருக்கு. இது குணப்படுத்துறதுக்கு என்ன வழி? மெட்டாசின் போடலாமா? குரோசின் போடலாமா? இல்ல டாக்டர போய் பார்க்கலாமா? அப்படின்னு எல்லாம் மனசு ஆராய்ச்சி பண்ணுமே தவிர, இறைவனை பற்றி சிந்தனை பண்ணுமா? சிந்தனை பண்ணாது. அப்ப என்ன இங்க நீங்க புரிஞ்சுக்கணும்? இந்த ஹார்ட்வேர்ங்கிற விஷயத்த நீங்க சரியா பராமரிச்சீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு தலைவலி, உடம்பு வலி, வயித்து வலி, 1008 வலி வராம இருக்கும். அப்ப 1008 வலிகள் வராம இருக்கணும்னா, இந்த உடம்ப பராமரிக்க தெரியணும்ல. அந்த பராமரிக்கிற வித்தைக்கு தான் யோகக்கலை தேவைப்படுது. யோகக்கலையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? நோய்வாய் இல்லாம இந்த உடம்ப நம்ம வச்சுக்கிறது தான் யோகக்கலையினுடைய முக்கிய நோக்கம். அப்ப நோய்வாய் இல்லாம இந்த உடம்ப நீங்க சரியா பராமரிச்சுக்கிட்டு வரும்போது, உங்களுக்கு உடம்பு ரொம்ப லேசா இருக்கும். அப்ப மனசு ரொம்ப லேசா இருக்கும். அந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கும்போது, உங்களுக்கு தானாவே மனசு ஒரு அமைதி தன்மைய அடையும்போது, உங்களுக்கு அப்படியே ஒரு அமைதியா உட்காரும்போது ஆனந்தமா இருக்கும். அப்ப அப்படியே இறை சிந்தனை வரும். அப்பதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள சிந்தனை பண்ண முடியும். அப்ப நான் இந்த உடம்பா, நான் இந்த மனசா, இறைவன் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும்போது, உங்களுடைய அந்த தூண்டுதல் என்ன பண்ணும்? அப்ப இது என்ன? எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து மைண்டுக்குள்ள டெவலப் ஆகும். அப்ப அந்த டெவலப்மெண்ட் ஆனது என்ன பண்ணும்? மைண்டு இன்னுமே எனக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல, ஒரு தேடுதல்ல, ஒரு தாக்கத்துல தயாராயிடும். அதுக்கு பேரு தான் முமுட்சுத்துவம்னு சாஸ்திரம் சொல்லும். அதாவது மோட்சத்தின் மீது இச்சை கொண்ட மனசு. அதாவது எனக்கு லிபரேஷன் ஆகணும். விடுதலை பெற வேண்டும். நான் அஞ்ஞானத்தினால நான் இப்படியெல்லாம் என்ன பாவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உடல் நான் நெனச்சேன். அப்புறம் என்னுடைய பதவிய நான் நெனச்சேன். என்னுடைய ஜாதிய நான் நெனச்சேன். எல்லாம் உண்மை இல்ல. அப்ப இதெல்லாம் கடந்து நான் போகணும். அப்ப அதுக்கு என்ன வழி? அப்படிங்கிற ஒரு லிபரேஷன நோக்கி நம்ம தேடுகின்ற ஒரு நிலைக்கு பேரு மோட்சத்தின் மீது இச்சை என்ற நிலையில முமுட்சுத்துவம் என்று சாஸ்திரம் இங்க சொல்லிக் கொடுக்கும். அப்ப அந்த முமுட்சுத்துவம்ங்கிற நிலைக்குள்ள நீங்க போகும்போது தான் நீங்க வந்து இந்த பாடங்கள் எல்லாம் உள்வாங்கவே முடியும். அப்படி உள்வாங்கும் போது தான் உங்கள நீங்க யார் என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய உயர் பரிமாண அனுபவத்துக்குள்ள போக முடியும். அப்ப இங்க அந்த சூட்சும நிலையில நம்ம உடம்புக்குள்ள 9 நாடிகள் முக்கியமான நாடிகள் இருக்கின்றன. இந்த அனைத்து நாடிகளுமே ஆன்மீக இதயத்திலே நிலை கொண்டிருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நாடிகளும் 9 நாடிகளும் தலா 12 கிளைகளாக பிரிகின்றன. அதாவது ஒரு உடம்புக்குள்ள 9 நாடிகள் இருக்கு. அந்த 9 நாடிகள்ல ஒவ்வொரு நாடியும் 12 நாடிகளா பிரியும். தலா 12 நாடிகளாக பிரியும். அப்ப இந்த உடம்புக்குள்ளே 9 வாசல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உடம்புக்குள்ளே 9 வாசல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 9 நாடிகள் தான். இப்ப இத வந்து வாசல் அப்படின்னா நாம என்ன நெனச்சுட்டு இருக்கிறோம்? ஓட்டை அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து 9 ஓட்டைகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. அப்ப அந்தந்த ஓட்டை வழியா நம்ம வந்து அபான வாயுவ வெளியேத்திட்டு இருக்கிறோம். பிராண வாயுவ உள்ள இழுத்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படிங்க இந்த 9 ஓட்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கண்கள்ல 2 ஓட்டை இருக்கு. 2 காதுகள்ல 2 ஓட்டை இருக்கு. 4 ஆச்சா? மூக்குல 2 ஓட்டை இருக்கு. 6 ஆச்சா? வாய் 1, 7, தொப்புள் 1, 8. அப்புறம் நம்ம கீழ பிறப்புறுப்புல ஒரு 9. அப்ப இந்த அடிப்படையில, அதாவது மூக்க வந்து நம்ம 2 துளையா பார்க்க வேண்டியதில்ல. ஒரு துளையா பார்த்தீங்கன்னா, இங்க குதம், குய்யம் அப்படிங்கிற நிலையில 9 ஓட்டைகள் நமக்கு இருக்கு. அப்ப இந்த 9 ஓட்டைகள்ல 9ம் வந்து பிரியும்போது 12, 12 நாடிகளா பிரியும். அப்படி பிரியும்போது இங்கு மொத்தம் நமக்கு 108 நாடிகள் வந்து பிரியும். அப்ப 12 கிளைகள் மூலமாக ஒரு நாடியில வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் ஒரு இடத்துல போய் வெளியேறும் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடம். அந்த இடம் வந்து உயிர் வெளியேறுகின்ற ஒரு இடம்.
அங்கதான் உயிர் உள்ள வருது, அங்கதான் உயிர் வெளியேறுகிறது. இந்த உடம்ப இயக்குகின்ற அந்த நாடிகள். இப்ப அந்த நாடிகள் வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி, ஏதோ நம்ம நரம்பு மாரி இருக்குமா? அப்படின்ட்டு நீங்க கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அதெல்லாம் வந்து சூக்கும நாடிகள். அதாவது உடம்புக்குள்ள வந்து இருந்து உடம்ப இயக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவைகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடம்பு இயங்குவதற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குகின்ற சக்தி ஓட்ட பாதைகளாக இந்த உடம்ப வச்சு இயக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க அந்த சக்தி ஓட்ட பாதைகள் இருப்பதனால தான் கண் இமை வந்து துடிக்குது, மூக்கு வந்து நுகருது, கண்கள் வழியா பார்வை நமக்கு பிரகாசிக்குது. அப்புறம் வாய் வழியா பேச முடியுது, காதுகள் வழியா கேட்க முடியுது. அப்ப இவ்வளவும் எப்படி நடக்குதுன்னா, அது அந்த ஒவ்வொரு புலன்களுக்கு உண்டான சக்தி என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அந்த சக்திய பத்தி பேசிக்கிட்டு இருக்கு இப்போ. அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் இங்க இறை சக்தி. அந்த ஆகாசத்தினுடைய சக்தி. இப்போ இறைவன் வந்து சிவமா இருக்கிறான், அம்பாள் வந்து சக்தியா இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றது என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க உண்மையா சிவம் அப்படிங்கிற தூய அறிவு வந்து, இப்ப மனம்ங்கிற அந்த சக்தியின் மூலமா, அந்த அறிவே வந்து தன்னை சக்தியின் மூலமா வெளிப்படுத்துது. மனசின் மூலமா வெளிப்படுத்துது. அப்படி மனசின் மூலமா வெளிப்படுத்தும்போது, அது சூக்கமமா இருக்கிற நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு வருது. ஸ்தூல நிலைக்கு வரும்போது புலன்கள் உண்டாகுது. அந்த புலன்களுக்கு உண்டான சக்தியும் குடுக்குது. அந்த சக்தி தான் கண்கள் வழியா பார்ப்பது, காதுகள் வழியா கேட்பது. அப்ப இவ்வளவு ஒரு டெக்னாலஜி எப்படி ஒரு பவர்ஃபுல் ஹார்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானிய கண்டு நம்ம மிரண்டு போறோம் இல்லையா? ஒரு கம்ப்யூட்டர கண்டுபிடிச்சிருக்கிறான்னா, எப்படிங்க இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்? பாருங்களேன், இங்க இருந்துகிட்டு நானு அமெரிக்காவுல பேசிக்கிட்டு இருக்கிறேன் கம்ப்யூட்டர்ல அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தன்னுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்ப உண்டாக்கி வச்சிருக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருப்பான். அப்படித்தான் இறைவன் இருக்கிறான். இறைவனுடைய மகிமை இதெல்லாம். இறைவனுடைய மகிமையில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கு. நீங்க இறைவன் எங்கேயோ இருக்கிறான்னு நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொன்னுலயும் அவனே தான் இருக்கிறான். அவனுடைய மகிமையில. அப்ப அந்த மகிமை எப்படி இருக்கு? மனித உடலில் இருக்கிறது. அப்புறம் அந்த மகிமை எப்படி இருக்கு? மனித மனதில் இருக்கிறது. அப்ப அந்த மனித மனம் எப்படி இருக்கிறது? அது எல்லையற்றதாக இருக்கிறது. இன்ஃபினிட்டி. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் இங்க உயிராய், உணர்வாய் இருக்கிறான். இந்த உடலை இயக்குகிறான். அப்ப இந்த உடம்புக்குள்ள அவன் எப்படியெல்லாம் பரிணமிக்கிறான்? மனசா பரிணமிக்கிறான், பிராணனா பரிணமிக்கிறான், பஞ்ச கோசங்களாகவே பரிணமிச்சிருக்கான். பஞ்ச கோசங்களாலேயே தன்னை மூடிக்கிட்டான். அப்படித்தான் இறைவன் இங்க வெளிப்பட்டு இப்படி மூடிக்கிட்டு இருக்கான். அப்ப இப்ப திருப்பி அந்த இறைவனுடைய சோர்ஸுக்கு நம்ம போகணும்னா, திருப்பி இந்த பஞ்ச கோசங்களை நீங்க நீக்க தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க சோர்ஸுக்குள்ள போக முடியும். இப்ப நம்ம ஏன் அந்த சோர்ஸுக்குள்ள போக மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பட்டுப்புழு பட்டுப்புழு எடுத்துக்கலாம். பட்டுப்புழு என்ன பண்ணும்னா, ஒரு புழு இருக்கும். அந்த புழு வந்து தன்னுடைய உமிழ் நீர்ல இருந்து அப்படியே வெளிய விடும். கொஞ்சம் கொஞ்சமா வெளிய ஒரு இலைய விடும். அந்த இலை வந்து அப்படியே வெளிய உருவாகிட்டே இருக்கும். தன்னை சுத்தி சுத்தி அப்படியே அந்த இலைய கட்டிக்கிட்டே வரும். அப்படியே கட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நாளடைவுல அப்படியே தன்னையே அது மூடிக்கும். தன்னையே அது மூடி பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்? அந்த மூடப்பட்ட அந்த பட்டுக்கூட்டுக்குள்ளேயே தன்னை சாகடிச்சுக்கும். அப்படியே செத்து போயிடும். அப்ப வந்து இது பார்த்தீங்கன்னா, அந்த பட்டுப்பூச்சியினுடைய அஞ்ஞானம். அந்த பட்டுப்பூச்சியினுடைய அறியாமை அது. ஏன்னா, அதுவே தன்னுடைய வாயிலிருந்து பெறப்பட்ட உமிழ்நீர கொண்டு, அப்படி அழகான ஒரு பட்டு இலைய வெளிய கொண்டு வந்து, அந்த பட்டு இலைய அப்படியே பின்னி, 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 பின்னி அது அதுக்குள்ளேயே போய் செத்து போகுதுல்ல. அது மாரி தான் இப்ப நாம அஞ்ஞானத்துல என்ன பண்றோம், அந்த இறைவன் அப்படிங்கிற தன்மைய இழந்து போயி, நம்ம சாதாரண ஜீவன் அப்படிங்கிற தன்மைக்குள்ள வந்துட்டதுனால, நமக்குள்ளேயே மற்ற விஷயங்கள போட்டு மூடிக்கிறோம். அந்த உடல் என்ன? மனித உடல். அதாவது அன்னமய கோசம், பிராணன் என்கின்ற பிராணமய கோசம், மனம் என்கின்ற மனோமய கோசம், அப்புறம் புத்தி என்ற விஞ்ஞானமய கோசம், அப்புறம் நம்முடைய காரண சரீரம் என்கின்ற ஆனந்தமய கோசம் ஆகிய 5 கோசங்களால் நாம் மூடிக்கொண்டு அஞ்ஞானத்தினாலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த இறப்புக்கு பேர் வந்து ஒரு அவல நிலையான இறப்பு. அதாவது இது ஒரு பட்டுப்பூச்சியுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றே. ஏன்னா அது அறிவு இல்லாததுனால தன்னுடைய தேவைக்காக அதை சேஃப்டி பண்றேங்கிறதுக்காக தன்னை காப்பாத்திக்கிறேங்கிறதுக்காகவே தன்னுடைய உடல் மேல் கட்டக்கூடிய அந்த பட்டு நூல் இழையானது அதையே மூடி அதுக்குள்ளேயே அது மூச்சு விட முடியாம செத்து போற மாதிரி இங்க மனிதனும் தன்னுடைய அஞ்ஞானத்தினால இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த புத்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சிக்கி அவனே தன்னுடைய அவல நிலையில சிக்கி அப்படியே இறந்து போயிடுறான். அவன் மீண்டும் பிறக்கிறான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை, அஞ்ஞான நிலை என்று சாஸ்திரம் சொல்லி, அப்ப இதுல இருந்து வெளியே வருவதற்கான வழி என்ன? அப்ப இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இதை நீக்க தெரியணும். அப்ப இதை நீக்க தெரியறதுக்கு நீங்க எந்த பிறப்புக்குள்ள வந்தா நீக்கலாம்? மனித பிறவிக்குள்ள வந்தா தான் நீக்க முடியும். ஒரு பட்டுப்பூச்சிக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஒரு மிருகத்துக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது. ஆனா மனிதன் கிட்ட மட்டும் நம்ம எதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு கண்டுபிடிக்கிற மெச்சூரிட்டி இருக்கிறதுனால, அதுல இருந்து விடுவித்துக் கொள்ள முடியும் அவனால.
அப்படி விடுவித்துக் கொள்ளுகின்றவன் தான் மனிதனாக இருக்கிறதுலயே புத்திசாலி, விவேகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க மனிதனாக இருக்கிற எல்லோருமே விவேகிகளான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ள வருகின்ற தகுதி இருக்கு பாருங்க. விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது தான் மோட்சத்தின் மீது இச்சை. அப்ப இந்த மோட்சத்தின் மீது இச்சை எப்ப வரும்? இந்த மாதிரி விடுவித்துக் கொள்ளுகிற விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரும்போது தான் வரும். அப்ப இதுக்கு நமக்கு விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதன சதுஷ்டயத்துல வருகின்ற சமாதி சட்க சம்பத்தி ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நம்ம கடைபிடிச்சுட்டு இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் நம்ம விடுதலை பெற முடியும். அதுக்கு நமக்கு புத்திசாலித்தனம் தேவை. அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா, இந்த பாடம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். தகர வித்யாங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்னும் அறிமுக உரையே முடிக்கல. அடுத்த விஷயம் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நீங்க அறிவுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எப்படி உங்களை உணர முடியுங்கிறத அனுபவ ரீதியாவே உணர்த்திடும். அனுபவ ரீதியாவே உங்களை காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தகர வித்யாவை நம்ம பார்க்க போறோம். இப்ப இன்றைக்கு நேரம் இல்ல. அதனால நான் இந்த முன்னுரை பகுதியிலேயே இன்னும் பாக்கி வச்சுக்கிட்டு இன்றைய வகுப்பை நான் முடிக்கிறேன். அப்ப நாளைக்கு நம்ம இன்னும் இதை தொடருவோம். நாளைன்னா அடுத்த புதன்கிழமை கிளாஸ். பொதுவா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து வாரத்துல 3 நாள் இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி. இந்த 3 நாள் வகுப்புல வந்துருங்க. உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி நம்ம அப்படியே போக போக உங்களுக்கு நல்லா புரிய வரும். அப்ப இங்க நீங்க தகர வித்யாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த வெட்ட வெளியா தான் நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா, மறு வினாடி நீங்க தான் அந்த பரமாத்மாங்கிறது உங்களுக்கு புரியும். அது ஒரு ஆனந்த வைபவம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவமாகுவதெல்லாம் இங்க உங்களுடைய மகிமை என்று புரியும். இங்க இறைவனே நீங்களா இருக்கிறதுனால, நீங்களே இறைவனா இருக்கிறதுனால, இங்க பேதமையே இல்லாத ஒரு ஆனந்த வைபவம், ஒரு அமைதி நிலைக்கு பேரு மகிமை என்று பெயர். அப்ப அந்த நிலையை நம்ம அடைய போறோம். அது இந்த தகர வித்யாவுல சாத்தியம். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.